இப்பொழுது நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். अब हम प्रार्थना के साथ परमेश्वर के वचन के लिए इंतजार करेंगे. கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவார். परमेश्वर अपने दास के द्वारा हम हर एक से बात करें. நேற்று தினத்திலே காலையிலும் மாலையிலும் 2 கூட்டங்களை நடத்தும்படியாய் கர்த்தர் துணை செய்தார். कल के दिन की सुबह और शाम को 2 मंडली चलाने के लिए परमेश्वर ने सहायता की. காலையிலே மறுபடியுமாய் தேவனுடைய செய்தியை நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். और आज भी सुबह के समय वो हमारे बीच में परमेश्वर का संदेश लाए हैं. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கிறது. आप हर एक के लिए उपयोगी और आशीषजनक होगा. கர்த்தருடைய தாசரை வரவேற்கும்படியாக परमेश्वर के दास जी को स्वागत करने के रूप में நம்முடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब ताली बजाकर उनकी स्वागत करेंगे. स्तोत्र 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 हालेलूया நமக்கு நன்றி. அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா हालेलूया. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோம். हाथों को அல்லேலூயா उठाकर हालेलुया बोलेंगे. हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. ஆளே இல்லைன்னு சொல்ல மாதிரி இருக்க கூடாது. ऐसा नहीं होना चाहिए कि कोई है ही नहीं. நாங்க எல்லாம் இங்க இருக்கிறோம்னு சொல்லணும். हम सब यहाँ पर है ऐसा मालूम होना है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति की पुस्तक 27ஆம் அதிகாரம் 27वां अध्याय 38ஆம் வசனத்தில் 39 40 வாசிப்போம். 38 से 40 तक पढ़िए. ஆமென். அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். आए हुए सबों को मैं परमेश्वर के नाम से प्रेमी अभिनंदन देता हूँ. என்னை இங்கு அழைத்ததான அருமையான சிஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். मुझे यहाँ पर बुलाए हुए सिस्टर जी के लिए भी मैं परमेश्वर के प्रेमी नाम से अभिनंदन देता हूँ. டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். अनुवाद करने वाली बहन को भी मैं परमेश्वर के नाम से धन्यवाद कहता हूँ. வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आए हुए सभी परमेश्वर के लोगों को परमेश्वर आशीष ஒரு करे. நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி पल भर के लिए हम अपनी आंखें बंद करेंगे. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசும்படி, इस वचन के द्वारा परमेश्वर हमारे एक से बातें அவர் करें. நம்மோடு பேசும்படி वो हमसे बातें करने के लिए இதுவரை நாம் அவரை ஆராதித்துக் अब கொண்டிருந்தோம். तक हम उसकी आराधना कर रहे அவரை थे, மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். उसकी महिमा कर रहे थे. ஒரு பரிசுத்தவானுடைய காலடிகள் பட்ட ஊழியங்கள் அல்லவோ. ये तो एक संत लगा हुआ एक चरण स्थान है ना. ஹalleluya. எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். हम வாய்களை सब திறந்து प्रार्थना करेंगे, ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे. ஹalleluya ஹalleluya धन्यवाद प्रभु, ஹalleluya ஹalleluya वचन के द्वारा ஹalleluya. பரிசுத்தவான்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், पवित्र लोगों की चाहत को पूरा करने वाला परमेश्वर. இந்த ஆலயத்தை எப்படி பரிசுத்தவான்கள் விரும்பினார்களோ அப்படியே கர்த்தர் கட்டி முடிக்க வேண்டிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. इस भवन को जैसे पवित्र लोगों ने चाहा था कि इसे बांधकर खत्म करे, वो दिन अधिक निकट आ रहा है. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். परमेश्वर वैसा ही करने वाला है. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. परमेश्वर का
महिमा इस जगह पर उपस्थित है। மெய்யாகவே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. सच्चाई से ये परमेश्वर का घर है और कुछ भी नहीं है। பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग से यहाँ पर एक सीढ़ी रखा गया है। தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறது. स्वर्गदूत को उतरते और चढ़ते हुए दिखाई दे रहा है। மெய்யாகவே இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். यहाँ पर सच में परमेश्वर उपस्थित है। இந்த இடத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर उठाए जाने वाले हर एक विनंती परमेश्वर से सुना गया है। இந்த நாட்களில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. इन दिनों में भी हमारा विनंती का जवाब मिलेगा। வேண்டுகிறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் இந்த பகல் கால வேளையிலே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்யும்படியா நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். आप जो भी सोच रहे हो उससे बढ़कर, विचार से बढ़कर काम करने के लिए हमारा परमेश्वर हमारे बीच में आया है। இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேச போதுமானவராய் வந்திருக்கிறார். इस वचनों के द्वारा आपसे बातें करने के लिए परमेश्वर आया है। அன்றைக்கு லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது போல இந்த பகல் கால வேளையில் அநேகருடைய உள்ளங்களை கர்த்தர் திறக்க போகிறார். उन दिनों में जैसा लुदिया का मन खुल गया था उसी प्रकार इस सुबह के समय कई लोगों का मन खुलने वाला है। அடைந்து கிடக்கிற நீரூற்றுகள் இன்றைக்கு சுரக்க போகிறது. बंद पड़े हुए सोते आज के दिन फूट निकलने वाले हैं। அடைந்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்மை தேடி வருகிறது. बंद पड़ा हुआ आशीर्वाद आज के दिन हमें ढूंढ कर आने वाला है। ஓ சத்துரு நம்ம ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி தடுத்து வைத்திருக்கிற சத்துருவை கர்த்தர் இன்றைக்கு மடங்கடிக்க போகிறார். आशीर्वाद को पाने से रोकने वाले शैतान के अधिकार को परमेश्वर आज के दिन नष्ट करने वाला है। நீங்கள் எழும்ப கூடாதபடி உங்களை அமர்த்தி வைத்திருக்கிற சத்துருடைய வல்லமை இன்றைக்கு அழிய போகிறது. आप जो उठ नहीं पा रहे हो, आपको दबा कर रखा हुआ शैतान का अधिकार नष्ट होने वाला है। ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். हर एक को परमेश्वर उठाकर चमकाने वाला है। வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். वचन आपको आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. इस वचन के द्वारा हमसे बातें உம்முடைய कीजिए। நாமம் மட்டும் மகிமைப்படும். केवल आपका नाम महिमा இந்த हो ஊழியம் जाए। செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். सेवा करने वाले आपके बच्चों को आशीष இந்த कीजिए। ஊழியம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலையும் ये सेवा जो आरंभ हुआ उस दिन से लेकर आज तक கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமான உறவாய் இருந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर आप उनके लिए पर्याप्त होकर चला रहे हो, इसलिए இந்த धन्यवाद। இடத்துல ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. इस जगह पर आराधना में आने वाले हर एक बच्चों को आशीष இன்னும் कीजिए। உன்னதமானவர்களை இந்த இடத்துல கொண்டு வா. और भी कई लोगों को यहाँ पर ले आइए। உன்னதமானவர்களை கொண்டு வா. और भी कई उत्तम लोगों को यहाँ पर ले आइए। கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். परमेश्वर का वचन हमारे एक से நீர் बातें எங்களோடு करें। பேசுவீரா. आप हमसे बातें कीजिए। நீர் எங்களோடு பேசுவீரா. आप हमसे बातें कीजिए। நீர் எங்களோடு பேசுவீரா. आप हमसे बातें कीजिए। ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல செய்வீராக. निसर्ग से बढ़कर अद्भुत काम यहाँ पर कीजिए। உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். केवल आपका नाम महिमा हो जाए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். परमेश्वर महान काम करे। தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். नम्र होकर समर्पण करते हैं। இயேசு மூலம் கேட்கிறோம் यीशु के பிதாவே. नाम से मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களை படிக்கும்போது उत्पत्ति 27 38 से 40 तक हम इस प्रकार पढ़ते हैं। உன்னோட வாசிப்போம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர்ந்த வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவருடைய நுகத்தடியை முடித்துப் போடுவாய் என்றான். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். जब तू स्वाधीन हो जाएगा। இந்த நாள் தேவ செய்தியுடைய தலைப்பு நீ மேற்கொள்ளும் காலம் வரும். आज का दिन का संदेश का शीर्षक यही है कि तुम स्वाधीन होने का दिन आएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேற்கொள்ளும் காலம் ஒன்று வரும். जो परमेश्वर के लोग धीरज से बाट जोते हैं उनको स्वाधीन होने का दिन आएगा। நாம் என்றைக்கு இப்படியே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. हम सदा इस प्रकार रहने वाले लोग नहीं हैं। நம்முடைய பிரச்சனைகளை நாம்
நாம் மேற்கொள்ளக்கூடிய காலம் வரும். हमें हमारी समस्या पर प्रबल होने का दिन आएगा. நம்முடைய வியாதியிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய காலம் வரும். हमें अपनी बीमारी से स्वाधीन होने का दिन आएगा. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து மேற்கொள்ளும் காலம் நமக்கு வரும். हमारे परिवार पर की समस्या से स्वाधीन होने का दिन आएगा. சத்துருவினால் வருகிற கிரியையிலிருந்து நாம் மேற்கொள்ளும் காலம் நமக்கு வரும். शत्रुओं से होने वाली हमलाओं पर स्वाधीन होने का दिन आएगा. हालेलूया 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 हालेलूया. நீ மேற்கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். कहता है जब तू स्वाधीन हो जाएगा. இந்த ஏசாயை பார்க்கும்போது इस एसाव को देखते समय இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மிக்கா பிறந்தவர்கள். ये दोनों एक ही में जन्मे हुए जुड़वे बच्चे. பிறக்கிறதுக்கு முன்னே வாக்குத்தத்தம் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். जन्म होते समय कहा गया कि जेठा पुत्र जो है छोटे पुत्र का अधीन होगा. அப்படி இருக்கும்போது தன் அண்ணனை ஏமாத்தி தன் அப்பாவை ஏமாத்தி யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ऐसा होते हुए याकूब ने अपने पिता को फंसाकर अपने भाई को फंसाकर आशीर्वाद को ले लिया. ஏசா வந்து தன் தகப்பனை பார்த்து கேட்ட கேள்விதான் இங்கே வாசித்தோம். यहाँ पर हम देखा कि एसाव ने अपने पिता से आकर प्रश्न पूछा, எனக்கு நீ ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? क्या मेरे लिए ये एक ही आशीर्वाद है? हालेलूया 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 हालेलूया. எத்தனை பேருடைய வாழ்க்கையில சில கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. कितने लोग यहाँ पर प्रश्न चिन्ह के साथ बैठे हो. நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேனா? क्या मैं आशीर्वाद नहीं पाऊंगा? என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வராதா? क्या मेरे जीवन में कभी आशीर्वाद नहीं होगा? என் வாழ்க்கையில மேன்மை வராதா? क्या मेरे जीवन में उन्नति नहीं होगा? என் வாழ்க்கையில உயர்வு வராதா? क्या मेरे जीवन में कभी उन्नति नहीं होगी? பல எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். कई प्रकार की प्रतीक्षा के साथ यहाँ पर बैठे हो. हालेलूया हालेलूया हालेलूया. हालेलूया. இந்த யாக்கோபு ஏசாவுடைய தகப்பனாகிய ஈசாக்கை குறித்து சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். इस याकूब और एसाव के पिता ईसाक के बारे में हम कुछ बातें ध्यान करने वाले हैं. இந்த வசனத்தில் 4 பேரை நாம் அங்கே பார்க்கிறோம். इस वचन में 4 लोगों को देखते हैं. 27:1 படிக்கும் போது கண்ணு தெரியாத தகப்பன். ईसाक 27 का 1 में देखते हैं कि ईसाक जो है आंखें धुंधली पड़ गई थी. ஆதியாகமம் 27:2 படிக்கும் போது கூர்மையுள்ள காதுள்ள அம்மா. 27 के 2 में हम पढ़ते हैं जिसका कान बड़ा ही तेज था वो माँ. ஆதியாகமத்தில் திரும்ப படிக்கும் போது தந்திரமுள்ள மகன். और फिर पढ़ते हैं चतुर बेटा ஏமாற்றப்பட்ட ஒருவன். और एक फंसाया गया हुआ पुत्र. இப்ப 4 காரியத்தை சொல்லுங்க பாப்போம். अभी मैंने आपको 4 बातें बताया. बोलिए. கண்ணு தெரியாத தகப்பன், पिता जिसकी आंखें धुंधली पड़ गई थी, கூர்மையான காதுள்ள அம்மா, माँ जिसका कान बहुत ही तेज था, தந்திரமுள்ள மகன், चतुर बेटा, ஏமாற்றப்பட்ட ஒருவன். फंसाया गया हुआ एक व्यक्ति. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोगों, கண்ணு தெரியாத தகப்பன் पिता जिसकी आंखें धुंधली पड़ गई थी. எப்போது கண்ணு தெரியாமல் போகும்? कब आंखें धुंधली पड़ जाती है? வயது கோளாறுனால கண்ணு தெரியாமல் போகும். जब बूढ़े हो जाते हैं तो आंखें धुंधली हो जाती हैं. ஆனா டென்ஷன் வரும்போது கண்ணு தெரியாமல் போகும். या तो जब टेंशन हो जाता है तो आंखें धुंधली हो जाती हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. டென்ஷன் வந்திருக்கிறதா? क्या आपको कभी टेंशन आया है? டென்ஷன் வரும்போது கண்ணு தெரியாம இருந்திருக்கிறதா? क्या आपको जब टेंशन हुआ था आपकी आंखें धुंधली पड़ी हैं? நீங்க டென்ஷனோடு ஒரு காரியத்தை ஒரு இடத்துல வைத்திருக்கிறத நீங்க தேடினா உங்க கைக்கு அது கண்ணு தெரியவே தெரியாது. आप जब टेंशन के साथ कुछ चीज ढूंढने जाओ तो आपको कभी नहीं मिलेगा. இந்த பொருள் இருக்கு பாத்துக்கணுங்க. देखिए ये वस्तु है, இத வச்ச இடம் நமக்கு தெரியும். ये वस्तु कहाँ रखा ये हमको मालूम है. ஆனா உங்களுக்கு டென்ஷன் வந்துன்னு சொன்னா இந்த இடம் வச்சதை மறந்துடுவீங்க. यदि आपको टेंशन में रहोगे तो जहां पर रखा वो जगह भूल जाओगे. ஆனா இத வச்ச இடத்தை விட்டு நாம் வேற எங்கேயோ தேடி கொண்டிருக்கிறோம். रखा हुआ जगह छोड़कर और कहीं तो बैठकर ढूंढते रहेंगे. ஹalleluya हालेलुया. இது உண்மைதானா? ये सच है. எத்தனை வீடுகள்ல நடக்குது? कितने लोगों के घर में ये டேய் चलता சாவி है. நான் மேசையில இல்லையா வச்சேன், சாவி எங்க? चाबी तो मैंने मेज में रखा था, चाबी कहाँ गया? நேற்று ரூபா எங்க இல்லையா வச்சேன், எங்க? कल तो मैं कमरे में ही रखा था, कहाँ गया? டென்ஷன் வரும்போது கண்ணு தெரியாத
தெரியாமல் போகிறது. जब टेंशन आ जाता है तो आंखें भी இன்னைக்கு धुंधली अनेक पड़ जाती குடும்பங்கள்ல இதுதான் பிரச்சனை. हैं। आज कई परिवार में यही समस्या है। ஹalleluya. हालेलुया। ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति की पुस्तक 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 35ஆம் வசனத்தை வாசிப்போம். 35वां वचन पढ़िए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்போ டென்ஷன் வரும்போது கவலை அதிகரிக்கும். जब टेंशन आता है तो दुख बढ़ता है। இங்கே பாருங்கள், यहाँ देखिए, இது வரும்போது நம்முடைய கண்ணு சரியா தெரியாது. जब टेंशन हो जाते तो आंखें ஆனா धुंधले पड़ பார்வை जाते நல்லா हैं। தான் இருக்கு, दिखने में तो अच्छा ही है ஆனா கண்ணு தெரியாம போயிடும். लेकिन आंखें धुंधली हो जाती हैं। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, சோர்வு வரும்போது கண்ணு தெரியாது. जब हम थक जाते हैं तो भी हमारी आंखें धुंधली पड़ जाती हैं। ஹalleluya. हालेलुया। முதலாவது டென்ஷன் வரும்போது கவலை வரும்போது கண்ணு தெரியாது. सबसे पहले जब चिंतित हो जाते हैं, टेंशन हो जाते हैं तो आंखें धुंधली हो जाती है। இரண்டாவது சோர்வு வரும்போது கண்ணு தெரியாது. दूसरा, जब हम थक जाते हैं तो हमारी आंखें धुंधली पड़ 1 जाती हैं। சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். पहले शमूएल की पुस्तक 14वां अध्याय 25वां वचन को पढ़िए। தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. அடுத்த வசனம். ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. ஹalleluya. हालेलुया। அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது उसमें हम पढ़ते हैं 27 में, அங்க 27ஆம் வசனம் 29ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது 27 से 29 तक हम पढ़ते हैं। யோனத்தான் அந்த தேன் கூட்டிலே தெய்வ பிள்ளைகளை அந்த இதை குத்தி அவனுடைய நாவு வாயில வைத்தபோது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. योनातान ने जब मधु के छत्ते में हाथ लगाकर उसे नोच कर निकाला और उसे खाने पर आंखों में ज्योति आई। அவனுடைய கண் எப்போது அடைக்கப்பட்டது? उसकी आंखें कब बंद पड़ी थी? அவனுடைய வாழ்க்கையில சோர்வு வந்தது. उसके जीवन में जब उदासी हुई थी அவனுடைய கண் அடைக்கப்பட்டிருந்தது. उसकी आंखें बंद पड़ी थी। கண் தெளிவில்லாமல் இருந்தது. आंखों में कोई तेजपन नहीं था। தூரத்தில் உள்ளது தெரியாமல் போய் இருந்தது. दूर की वस्तु नहीं दिखाई दे रहा था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेகருக்கு நல்ல கண் இருக்கு, உண்மைதான். आज कई लोगों के पास अच्छी आंखें हैं ஆனா சில விஷயங்களுக்கு தெரியல. लेकिन कुछ बातें दिखाई नहीं பைபிள் देता படிக்க है। கண்ணு மங்கி போயிருக்கு. बाइबल पढ़ने के लिए आंखें धुंधली हो गई हैं। செல்போனை எவ்வளவு மணிக்கூர் வேணுமானாலும் நோண்டலாம். मोबाइल को कितने भी घंटा देख सकते हो, எவ்வளவு நேரம் வேணுமானாலும் பார்க்கலாம். कितने भी घंटे देखते हो, ஆனா பைபிளை பார்க்கும்போது கண்ணு மங்கி போகுது. लेकिन बाइबल को देखते ही आंखें धुंधली हो जाती हैं। கர்த்தர் இன்றைக்கு परमेश्वर आज के दिन உங்களுடைய கண்களை தெளிவடைய செய்வாராக. आपकी आंखों में तेजी लाए। வேதத்தை படிப்பதற்கு உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. पवित्र शास्त्र पढ़ने के लिए आपकी आंखों में ज्योति आए। ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. कोई आमीन नहीं बोल रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. जो कोई परमेश्वर के वचन को अनसुना करता है उसका प्रार्थना भी परमेश्वर की नजर में घृणालु है। அப்ப வேதத்தை படிக்காமல் போனால் यदि पवित्र शास्त्र नहीं पढ़ोगे, ஹalleluya, हालेलुया, உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தை காட்டிலும் அதிகமாய் விரும்பி படிக்க வேண்டிய புத்தகம் வேத புத்தகம். इस दुनिया में सबसे चाहकर पढ़ने वाला पुस्तक ये परमेश्वर का पवित्र शास्त्र। ஆனா சோர்வு வரும்போது இந்த வேத வசனத்தை நாம் படிப்போமானால் நம்முடைய சோர்வு நீங்கும். जब हम उदासी में रहते हैं, जब उदासी में इस पवित्र शास्त्र को पढ़ते हैं तो उदास दूर हो जाता है। வேதனை வரும்போது இந்த வேத புத்தகத்தை நாம் படிப்போமானால் நம்முடைய வேதனை நீங்கும். हमारी दुख वेदना में जब उठाकर बाइबल पढ़ोगे तो सारी दुख और वेदना दूर हो जाएगी। இந்த வார்த்தை நம்மோடு பேசும். ये वचन हमसे बातें करेगा। மூன்றாவது, तीसरा, வசனத்தின்படி வாழாமல் போனதினால் கண் போய்விட்டது. वचन के अनुसार न जीने के कारण आंखें धुंधली पड़ गई। இன்னைக்கு अनेகருடைய கண்கள் போக காரணம் வசனத்தின்படி வாழவில்லை. आज कई लोगों की आंखें चल गई है, इनका कारण है कि वचन के अनुसार नहीं चलते அவருடைய हैं। ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. उनके आत्मिक आंखें धुंधली पड़ गई हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். प्रकाशित वाक्य 3, 17, 18। நிர்வாகியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு
तू कहता है मैं धनी हूँ और धनवान हो गया हूँ और मुझे किसी वस्तु की गति नहीं, और यह नहीं जानता कि तू अभागा और तुच्छ और कंगाल और अंधा और नंगा है। इसीलिए मैं तुझे सम्मति देता हूँ कि आग में ताया हुआ सोना मुझसे मोल ले कि तू धनी हो जाए, और श्वेत वस्त्र ले ले कि पहनकर तुझे अपने नंगेपन की लज्जा न हो, और अपनी आंखों में लगाने के लिए सुरमा ले कि तू देखने लगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பாருங்கள், வசனத்தின்படி வாழாமல் போனால் यदि वचन के अनुसार जीवन नहीं बिताओगे நம்முடைய கண்ணு தெரியாம போயிடும். हमारी आंखें धुंधली पड़ जाएगी। இங்க இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு, यहाँ पर जवान बच्चे जो बैठे हैं, भाइयों சகோதரமாருக்கு சகோதரிமாருக்கு बहन भाइयों को बहनों को நான் சொல்லிக் கொள்கிற ஒன்று, मैं आपसे एक बात कहता நீங்கள் हूँ, வசனத்தின்படி வாழாவிட்டால் यदि आप वचन के अनुसार जीवन नहीं உங்களுக்கு बिताओगे, கண்கள் இருந்தும் அது தெரியாமல் போய்விடும். आपकी आंखें होगी परंतु धुंधली पड़ जाएगी। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இப்போ பாவம் செய்வதற்கு மட்டும்தான் கண்ணு திறந்திருக்கிறது. अब तो केवल पाप करने के लिए आंखें खुली हैं। என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணி விட்டார். मैंने तो पवित्र शास्त्र की महत्वता को लिख कर दिया है, परंतु उन्होंने उसे पराया समझा। ஏன் அந்நிய காரியமாய் எண்ணி விட்டார்கள்? क्यों उन्होंने उसे पराया समझा? அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. कई लोगों की आत्मिक आंखें धुंधली पड़ी हैं। ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, जिस दिन उद्धार पाए थे, ஞானஸ்நானம் எடுத்த நாட்களிலே, जिस दिन बपतिस्मा लिए थे, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த நாட்களிலே, जिन दिनों में परमेश्वर के लिए प्रिय எல்லை जीवन சொன்னாலும் बिताते கண்ணு थे, தெரியும். कुछ भी कहने पर आंखें எந்த दिखाई देती थी। வசனத்தையும் படிக்கக்கூடிய ஞானம் நமக்கு कुछ भी உண்டாயிருந்தது. वचन पढ़ने का ज्ञान था, ஆனால் परंतु ஆண்டவரை விட்டு எப்போது நாம் தூரம் போனோமோ, जब हम परमेश्वर से दूर हो गए, அப்போது நம்முடைய ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்டிருக்கிறது. उसी दिन हमारी आत्मिक आंखें बंद पड़ गई। ஹalleluya. हालेलुया। 2 பேதுருவின் புத்தகம் पहले पत्रस की पुस्तक 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை पहला வாசிப்போம். अध्याय 9वां वचन पढ़िए। உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள்। 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். तुम ये बात नहीं, वो अंधा है और धुंधला देखता है और अपने पिछले पापों से भूलकर शुद्ध होने को भूल बैठा है। தமிழ்ல வாசிங்க. இவைகளில் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகின போன குருடனாயிருக்கிறான்। கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். जो आंखें निचोड़े गए हुए अंधे के समान है। தேவன் தன்னை ரட்சித்ததை மறந்து, ये परमेश्वर ने उसे उद्धार किया, वो தேவன் भूलकर, தன்னை அபிஷேகித்ததை மறந்து, परमेश्वर ने उसे अभिषेक किया, उसे भूलकर, இப்படி ஒரு பரம பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்பதை மறந்து, परमेश्वर मुझे इतना बड़ा सौभाग्य दिया, इसे भूलकर அவன் கண் சொருகி போன ஒரு குருடனாய் காணப்படுகிறான். उसकी आंखें जो फुसला गया है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். आज के दिन हमारी आंखें खुलना है। தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கும்படியா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். परमेश्वर के वचन की महत्वता को देखने के लिए हमारी आंखें खुलना இங்க है। இருக்கிற யாருடைய கண்களாவது அடைபட்டிருக்குமானால் இந்த பகல் கால வேளையிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமானால் உங்களுக்கு முன்பதாக நிற்கிற தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் காண முடியும். यदि यहाँ पर बैठे हुए लोगों की आंखें यदि खुला हो तो परमेश्वर की वचन की महत्वता को आप देख सकते हो। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஓ யோனத்தான் அந்த தேன் துளியில் ஒரு துண்டை எடுத்து வாயிலே போட்டு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. योनातान ने जैसे मध का एक टुकड़ा लेकर खाया, उसकी आंखों में ज्योति आई। வசனம் वचन தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. वचन जो है मध से और मध से टपकने वाली शुद्ध मधु से भी शुद्ध है। இந்த வசனம் உனக்குள்ளே போகுமானால் உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். ये वचन जब तुम्हारे अंदर आएगा तो तुम्हारी आंखें खुल जाएगी। உன்னுடைய பாவத்தின் கண்கள் அடைபட்டு உன் பரிசுத்தத்தின் கண்கள் திறக்கப்படும். तुम्हारे पाप की आंखें बंद हो जाएगी और पवित्रता की आंखें खुल जाएगी। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, हे मेरे प्रिय परमेश्वर के लोगों, உலகத்திலே
நம்முடைய கண்கள் அடைபட்டு ஒரு பரிசுத்த கண்கள் நமக்கு திறக்கப்படும் போது நாம் பார்ப்பதெல்லாம் பரிசுத்தமானதாய் जब இருக்கும். हम इस दुनिया की आंखें बंद हो जाएगी और पवित्रता की आंखें खुल जाए, जो भी हम देखते हैं वो हमारे लिए पवित्र लगेगा. நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் வந்து ஒட்டிக்கொள்வது இல்லை. हमारे जीवन में कोई अशुद्धता नहीं लगेगी. ஏன்? क्यों? நாம் பார்க்கிறது பரிசுத்தமானது. हम जो देखते हैं वो पवित्र देखते हैं. நம்முடைய செய்கை பரிசுத்தமானது. हमारी क्रिया पवित्र है. நம்முடைய நடத்தை பரிசுத்தமானது. हमारा चाल चलन पवित्र है. நம்முடைய பாட்டு பரிசுத்தமானது. हमारा गीत पवित्र है. நாம் செய்கிறோம் எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கும். हम जो भी करते हैं वो पवित्र होता है. இன்னைக்கு அதற்காக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். आज के दिन उसी के लिए हमारी आंखें खुलना है. ஒரு நிமிஷம் கண் சொருகி போன என்னுடைய கண்களை திறயும் ஆண்டவரை. கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து अपना கேட்போம். आंखें बंद कीजिए और परमेश्वर से मांगिए, हे प्रभु जी मेरी आंखें जो धुंधली पड़ी है उसे खोल दीजिए. உம்முடைய மகத்துவங்களை காண முடியாதபடி आपकी महत्वता को न देख पाते हुए, எனக்கு நேரா வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியாதபடி मेरी और रखी हुई आशीर्वाद को नहीं देखते हुए, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நன்மையை பார்க்க கூடாதபடி परमेश्वर जो मेरे लिए रखा है उस भलाई को नहीं देख पाते என் हुए, கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது मेरी ஆண்டவரே. आंखें बंद पड़ी है प्रभु जी. இன்றைக்கு என் கண்களை வசனத்தினால் திறந்தருளோ. आज के दिन अपने वचनों के द्वारा मेरी आंखों को खोल दीजिए. என் கண்களை திறந்தருளோ. मेरी आंखों को खोल दीजिए. என் கண்களை திறந்தருளோ. मेरी आंखों को खोल दीजिए. ஆண்டவரே, ए प्रभु, இந்த இடத்திலே ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. जो भी प्रार्थना करते हैं उनकी आंखें खुल जाए. பிசாசானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே. शैतान कई लोगों की आंखों को अंधा कर रखा है. அந்த கண்கள் இன்னைக்கு वो திறக்கப்படட்டும். आंखें आज के दिन खुल जाए. அந்த கண்கள் திறக்கப்படட்டும். आंखें खुल जाए. இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படுவதாக. यीशु के नाम से आंखें खुल जाए. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. आत्मिक आंखें खुल जाए. ஓ ரபா பரா தரா லா ரா லா ரா கலா பா பா பா. ஓடா ரபா லா பரா தரா ரபா பா பா பா. இமாலா பரா தரா லா ரா கா பா 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 பா. आत्मिक இமாலா आंखें பா खुल தூரா जाए பாலா பவுடா प्रभु பா जी. பா. हमारी आत्मिक आंखें खुल जाए प्रभु. ग्लोरी हालेलुया. हालेलुया. धन्यवाद प्रभु जी, हालेलुया. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु. நம்ம கண்ணை திறந்தோம்னு சொன்னா यदि हम अपनी आंखें खोलते நம்மட்ட வர हैं, அபிஷேகம் அது விசேஷமா இருக்கும். हमारे अंदर का अभिषेक विशेष होगा. ஆனா அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை யாரும் கைத்தட்டு அந்நிய பாஷை பேசணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. जो अभिषेक पाए हैं उन बच्चों को देखकर ताली बजा, अन्य भाषा बोल, ऐसे कहने की जरूरत नहीं है. நம்ம கண்ணு திறந்திருந்தா நம்ம அப்படியே அபிஷேகத்துல நிரம்புவோம். यदि आंखें खुल जाए तो हम अभिषेक में भरते रहेंगे. ஹalleluya. हालेलुया. 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 ஹalleluya. हालेलुया. பவுலும் சீலாவும் पौलुस और सिलास சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தரை மகிமைப்படுத்தினார். बंधन गृह में भी परमेश्वर की महिमा कर அங்க रहे எந்த थे. இன்ஸ்ட்ருமென்ட் கருவிகளும் கிடையாது. उनके पास कोई प्रकार का म्यूजिक नहीं था. அவர்கள் கையை தொழு மரத்தில் அவருடைய கைகள் மாட்டப்பட்டிருக்கிறது. उनके हाथ जो है वो इसी लकड़े में बांध कर रखा गया था. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார். फिर भी परमेश्वर ने दिया हुआ अनुग्रह के द्वारा परमेश्वर का स्तुति गीत गा रहे ஓ थे. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது. तब बंधन गृह का नींव हिल गया. கதவு திறக்கப்பட்டது. द्वार खुल गया. இந்த பகல் கால வேளையிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். इस सुबह के समय में आपके लिए भविष्यवाणी के रूप में कहता हूँ, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ள கூடாதபடி சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற கதவு திறக்கப்பட வேண்டுமானா நீ ஆராதிக்க வேண்டும். परमेश्वर ने तुम्हें दिया हुआ आशीर्वाद को जो शैतान रोक कर रखा है उसे पाना है तो तुझे आराधना करना है. நீங்கள் ஆராதிக்க வேண்டும். आप लोग आराधना करना நீங்கள் है. ஆராதிக்காவிட்டால் கதவு திறக்கப்படாது. यदि आप आराधना नहीं करोगे तो द्वार नहीं खुलेगा. நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. भलाई नहीं पाओगे. ஒவ்வொருவருக்கு விரோதமாய் ஒரு கதவு அடைக்கப்பட்டு நிற்கிறது. अर्रे के विरोध एक एक द्वार बंद पड़ा है. இந்த கதவு சாதாரணமாய் திறக்க போறதில்லை. ये द्वार कोई साधारण रूप से नहीं खुलेगा. அது திறக்கப்பட வேண்டுமானால் ஆராதனை வெளிப்பட வேண்டும். वो खुलना है तो आराधना प्रकट होना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பாருங்கள், देखिए
இந்த ஈசாக்கை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். इस ईसाक के बारे में हम पढ़ रहे हैं. ஆனா இனி ஈசாக்கிடத்தில் இருந்த ஒரு நல்ல குணம் என்ன? लेकिन इस ईसाक के पास क्या अच्छी गुण था? அவன் தேவன் சொன்ன இடத்திலே வாழ்ந்தான். वो जहाँ पर परमेश्वर ने कहा उसी जगह पर था. தேவன் வைத்த இடத்திலே உட்கார்ந்தான். जहाँ पर परमेश्वर ने उसको बिठाया वहाँ पर बैठा இன்னைக்கு था. अनेक आज कई लोग தேவன் நாட்டின இடத்திலே நிற்பதே இல்லை. परमेश्वर ने जहाँ पर खड़ा किया वहाँ पर खड़ा नहीं रहते தேவன் हैं. சொன்ன இடத்திலே நிற்பதே இல்லை. परमेश्वर ने जहाँ पर बैठने को कहा वहाँ पर नहीं बैठते हैं. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். दौड़ते रहते हैं. நன்மை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. भलाई नहीं पा पाते हैं. இப்போது आप भी அருமையான இந்த கிருபாசன ஊழியம் इस प्यारा सा कृपाश्रम कलीसिया ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே जिस दिन आरंभ हुआ கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வைத்த பிற்பாடு परमेश्वर इस जगह पर लाकर रखने के बाद எத்தனையோ முறை சத்துருவானவன் நம்மை இந்த இடத்திலிருந்து துரத்தும்படி தீர்மானித்தான். कितनी बार शत्रु हमें इस जगह से भगाना चाहा. ஆனால் இன்றைக்கு நாம் உறுதியோடு நிற்கிறோம் என்றால் மேற்கொள்ளும் காலம் ஒன்று வரும். लेकिन आज के दिन तक हम स्थिर हैं. इसका मतलब हमें भी स्वाधीन होने का एक दिन आएगा. ஹல்லேலூயா हालेलुया ஆமென் ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்திலே வாழ்ந்தான். ये ईसा को जहाँ पर रखा गया वहीं पर वो எத்தனையோ रहा. நெருக்கங்கள் வந்தது. कितनी समस्या हुई. எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது. कितनी उपद्रव हुई. நிற்க முடியாத சூழ்நிலைகள் வந்தது. खड़ा न रह पाया वैसी ஓ समस्या பயங்கரமான हुई. மந்திரவாதங்கள் வந்தது. भयंकर सी जादू टोना की பயங்கரமான गई. எதிர்க்கிரியைகள் வந்தது. भयंकर सी विरोधी क्रिया மனிதர்கள் हुई. மூலம் நெருக்கம் வந்தது. मनुष्यों के द्वारा दबाव ஆனால் हुई. கர்த்தர் நிறுத்தின இடத்திலே நின்றதினால் परमेश्वर ने जहाँ पर खड़ा किया वहाँ पर கர்த்தர் खड़ा அவனை रहने के कारण ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष ஓ दिया. கரங்களை தட்டி ताली बजाकर உரபலப ஷபரபலப துரலபலபலப உடரபலப வீரபலபலப உடரபலப ஷம்பலபலப வீரபலபலப ஆமென் 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 ஹalleluya ஹalleluya உரபப ரதரல ரபபப உடரபலப ரதரகபபப வல்லமை 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 ஓ ரிபலப துரபலப நீ உறுதியோடு இரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். तुम स्थिर रहो. परमेश्वर आपकी उन्नति நீ करेगा. நாட்டப்பட்ட இடத்துல உறுதியோடு இரு. तुम जहाँ पर लगाए गए हो वहीं पर स्थिर रहो. கர்த்தர் உன்னை கொண்டு ஆக்கின இடத்துல நீ உறுதியோடு இரு. परमेश्वर ने तुमको जहाँ पर रखा है वहाँ स्थिर கர்த்தர் உன்னை रहो. உயர்த்துவார். परमेश्वर तेरा उन्नति करेगा. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். परमेश्वर तेरा उन्नति करेगा. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். परमेश्वर तुम्हारा उन्नति करेगा. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तुझे श्रेष्ठ करेगा. கர்த்தர் கொண்டு ஆக்கி வைத்த ஸ்தானத்திலே உண்மையோடு இருந்ததினாலே பல மடங்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर आप सच्चाई से स्थिर रहने के कारण कई गुना अधिक परमेश्वर इस सेवकाई को आशीष करेगा. धन्यवाद प्रभु जी. धन्यवाद प्रभु जी. धन्यवाद प्रभु. हालेलुया Glory, hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया. Hallelujah. अब ஈசாக்கு ईसाक ஆண்டவர் குடியிருக்க சொன்ன இடம் ஒரு பெரிய பட்டணத்தில் அல்ல. परमेश्वर ने उसे रहने के लिए कहा हुआ स्थान कोई शहर नहीं நல்ல था. பஸ் ஓடுற பஸ் ரூட் அல்ல. कोई अच्छा बस चलने वाला जगह नहीं था. ஆண்டவர் ஈசாக்கை குடியிருக்க பண்ணினது கேரார்ல குடியிருக்க பண்ணினார். परमेश्वर ने ईसा को एक केराद नाम के गांव में रहने को गया. கேரார் என்றால் பாறைகள் நிறைந்த இடம். केरार कहा तो पूरे चट्टान से भरी हुई जगह. ஹalleluya. हालेलुया. இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே जब सेवकाई शुरू हुई उस दिनों में இந்த இடத்திலே நிற்க கூடாதபடி எத்தனையோ பிரச்சனைகள், इस जगह पर खड़े नहीं रह सकते उतनी समस्या, எத்தனையோ நெருக்கங்கள், कितनी ही दबाव, வியாதிகள், बीमारी, கஷ்டதைகள், कष्ट, துக்கங்கள், दुख, மனுஷர்கள் மூலம் வந்த உபாய தந்திரங்கள், मनुष्यों के द्वारा उठी हुई तंत्र, இதிலெல்லாம் நாம் இந்த இடத்தில் நிலைத்து நிற்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே இந்த இடத்தில் தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. इन सब के बीच में भी हम अभी तक स्थिर खड़े हैं. इसका मतलब इस जगह पर परमेश्वर की महिमा उपस्थित है. நாம் அல்ல நிலை நின்றது, கர்த்தர் நம்மை இந்த இடத்தில் நிலை நிறுத்தி இருக்கிறார். हम नहीं बल्कि परमेश्वर ने हमें अभी तक यहाँ पर खड़ा किया है. हालेलुया 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 हालेलुया. हालेलुया. ஒரு பாறை நிறைந்த இடத்திலேயாக்கு
ஈசாக்கை ஆண்டவர் குடியேற்றினார். एक चट्टान भरे स्थान पर परमेश्वर ने ईसाक को निवास किया. எத்தனையோ செழிப்பான இடங்கள் உண்டாயிருந்தது. कितनी हरियाली भरी जगह थी. ஓ மகா பெரிய இடங்கள் எல்லாம் உண்டாயிருந்தது. कितनी बड़े बड़े जगह थी. ஆனா பாறை நிறைந்த கேராரிலே கர்த்தர் அவனை குடியிருக்க பண்ணினார். लेकिन चट्टान से भरी हुई केरार में परमेश्वर ने ईसाक को रहने के लिए हालेलुया 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 हालेलुया. கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து ரட்சித்து அபிஷேகித்தாரானால் கர்த்தருடைய வருகை வரை நீங்கள் இங்கே நிலைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு பரலோகத்தில் மேன்மையான ஒரு பாக்கியம் உண்டு. यदि परमेश्वर आपको उद्धार करके बपतिस्मा देकर अभिषेक देकर इस जगह पर आपको बिठाया है, स्वर्ग में परमेश्वर के आगमन आने तक यदि यहीं पर टिके रहोगे तो आपके लिए स्वर्ग राज्य में एक स्थान है. हालेलुया हालेलुया. உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தது மனிதன் அல்ல, கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். आपको इस जगह पर लाया किसी इंसान ने नहीं, परमेश्वर ने आपको यहाँ पर लाया है. இந்த இடத்தை உங்களுக்கு கொடுத்தது கர்த்தர். इस जगह को परमेश्वर ने आपको दिया है. இந்த இடம் நமக்கு கிடைக்கும் என்று நாம் நினைக்கவில்லை. ये जगह हमें मिलेगा ये हमने सोचा भी नहीं था. இந்த இடத்திலே குடியேற பண்ணினது கர்த்தர். इस जगह पर हमको परमेश्वर ने रहने दिया. இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னது கர்த்தர். इसे मैं चाहता हूँ इसलिए मैं यहाँ पर निवास करूंगा करके परमेश्वर ने कहा है. हालेलुया 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 हालेलुया. हालेलुया. ஏ சத்துருவே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ए शैतान तू कुछ नहीं कर पाएगा. என்னை குடியிருக்கிற பண்ணினது என் உலக ரட்சகர். मुझे निवास कराया मेरा संसार का उद्धार करता. என்னை குடியிருக்க பண்ணினவர் சாத்தானை காலங்கீழ மிதித்தவர். मुझे जो चुरकाने वाले शैतान को पैरों तले रौंद कर. हालेलुया 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 हालेलुया. हालेलुया. பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். जिस पौधा पे परम पिता के द्वारा नहीं लगाया गया वो सारे पौधे उखाड़े जाएंगे. ஆண்டவர் ஒரு மனிதனை நட்டாரானால் यदि परमेश्वर किसी व्यक्ति को लगा दे அவன் கர்த்தருடைய வருகை வரை அந்த இடத்திலே நிலைத்து நின்றான். वो परमेश्वर के आगमन तक वहीं पर बना அவனுடைய रहेगा. வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. उसके जीवन में अधिक आशीर्वाद होगी. மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. अधिक आशीर्वाद होगी. ஹalleluya हालेलुया हालेलुया. हालेलुया. ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். मैं आपको एक अनुभव बताता हूँ. மேல் பட்டத்தை பார்த்தா ஒண்ணு இல்ல, மேல் மட்டத்தை பார்த்தா ஒண்ணு இல்ல. ऊपर से देखेंगे तो कुछ भी नहीं है. பாறை நிறைந்த இடம், चट्टान से भरी हुई जगह. பாறை நிறைந்த இடம், चट्टान से भरी हुई மேல் जगह. மட்டத்தில் ஒன்றுமில்லை. ऊपर की स्थान में कुछ भी नहीं அவர்கள் है. தோண்டினார்கள், நீரூற்று புறப்பட்டது. लेकिन जब खोदा तो सोता निकला. மேல பார்த்தா இந்த இடத்துல ஒண்ணு இல்ல. ऊपर से देखेंगे तो कुछ भी नहीं இந்த है. இடத்துல ஆளு தாமசிக்க முடியாது. इस जगह पर कोई इंसान रह नहीं இந்த पाएगा. இடத்துல ஒரு சபை கட்ட முடியாது. इस जगह पर भवन नहीं बना இந்த पाएंगे. இடத்துல உட்கார முடியாது. इस जगह पर बैठ नहीं पाएंगे. ஆனால் लेकिन மேல் மட்டத்துல தான் பிரச்சனை. उसी ऊपर की स्थल में ही समस्या. மேல தான் பிரச்சனை. ऊपर ही समस्या. நீ தோண்டினால் यदि तुम खोदोगे அதுக்குள்ள கிருபை இருக்கிறது. उसके अंदर अनुग्रह है. அதுக்குள்ள வரங்கள் இருக்கிறது. उसके अंदर वरदान है. அதுக்குள்ள ஜீவ ஊற்று उसके இருக்கிறது. अंदर जीवन का ஓ, सोता தோண்ட है. தோண்ட மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. खोदते खोदते परमेश्वर की महिमा அந்த प्रकट होती மகிமையை है. கண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். उस महिमा को पा रही मैं परमेश्वर के लोगों के लिए धन्यवाद देता हूं. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. மேல பார்த்தா ऊपर से देखेंगे நிச்சயமாகவே கூடாத காரியம். निश्चय असंभव है. ஆனால் தோண்டின போது நீரூற்று புறப்பட்டது. लेकिन खोदा तो सोता निकला. ஆச்சரியப்பட்டார்கள். बड़े आश्चर्य हो गए. இந்த இடத்துல ஒரு நீரூற்றா? क्या इस जगह पर भी पानी? இந்த இடத்துல இப்படி ஒரு சபையா? क्या इस जगह पर ये कलिसिया? அதுவும் இவர்கள் இதை செய்வார்களா? वो भी ये कर सकते हैं. हालेलुया 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 हालेलुया. हालेलुया.
हालेलुया। அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोगों, எப்பேற்பட்ட நெருக்கத்தோடு இருந்தால், कितने भी दबाव के बीच में हो, எப்பேற்பட்ட பிரச்சனையோடு நீ வாழ்ந்து कितने भी கொண்டிருந்தால், समस्या में तुम जी रहे हो, தேவன் நாட்டின் இடத்தில் உறுதியாயிருப்பாயா, परमेश्वर ने जहां पर आपको लगाया है वहां पर स्थिर रहोगे। நிச்சயமாகவே உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நீரூற்று ஒரு நாள் திறக்கும்। निश्चय परमेश्वर ने जो सोता तुम्हारे लिए रखा है वो खुलेगा। உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் வெளிப்பட்டு வரும்। तुम्हारे लिए परमेश्वर जो आशीर्वाद रखे वो प्रकट होगा। உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை ஒரு நாள் வெளிப்பட்டு வரும்। तुम्हारे लिए परमेश्वर जो भलाई रखा है वो एक दिन प्रकट होगा। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। பாருங்க, கேரார்ல केरार में தண்ணீர் பிரச்சனை இருக்கு। पानी की समस्या। हालेलुया। हालेलुया। ஆனால் फिर भी தேவ மனுஷன் தண்ணீர் துறவை தோண்டினார்கள்। जब परमेश्वर के व्यक्ति ने खोदा, हालेलुया, हालेलुया, ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி। उत्पत्ति 26:19 को पढ़िए। ईसा के दासों को गड्ढी में पोते पोते और जल का एक सोता मिला। हालेलुया। हालेलुया। அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்। वहां जल का एक सोता मिला। எந்த இடத்துல? कौन से जगह पर? ஆகாதென்று கிடந்த இடத்துல। जो जगह निकम्मा पड़ा था। हालेलुया, हालेलुया। பிரச்சனை நிறைந்த இடத்துல, समस्या भरी हुई स्थान में, வேதனை நிறைந்த இடத்துல, वेदना भरी हुई स्थान में, கண்ணீர் நிறைந்த இடத்துல आंसू भरी हुई स्थान में அவர்கள் கண்டு கொண்டது, उन्होंने जो देखा சுரக்கும் நீரூற்றை கண்டு கொண்டார்। जल का सोता पाया। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? क्या आप दुख के साथ आए हो? பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? क्या समस्या के साथ आए हो? முன்னால போனாலும் நெருக்கம், பின்னால போனாலும் நெருக்கம், आगे जाएंगे तो भी दबाव, पीछे जाएंगे तो भी दबाव, எல்லா பக்கம் உபத்திரவப்படுத்தப்படுகிறேன்। क्या चारों तरफ से क्लेश में दबे हो? என்னிடத்தில் அன்பா பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை। मुझसे प्रेम से बातें करने वाले भी कोई नहीं है। ஓ, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருந்து தோண்ட ஆரம்பிப்பாயானா, यदि तुम परमेश्वर के भवन में आकर खोदने लगोगे, உனக்கு வைத்திருக்கிற நீரூற்று திறக்கும் போது, तुम्हारे लिए रखा हुआ सोता जब खुल पड़ेगा, हालेलुया, हालेलुया, எத்தனையோ மகிழ்ச்சி உனக்கு உண்டு। कितनी आनंद तुझे मिलेगा। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। தோண்டினார்கள்। खोदा। கேரார்ல ஈசாக்கு குடியிருக்கும் போது யாரும் அவனை எதிர்க்கவில்லை। जब गरार में ईसाक रहता था तो उसका सामना किसी ने नहीं किया। எப்போது தண்ணீர் துறவை கண்டார்களோ அப்போது ஈசாக்குக்கு எதிராக எழும்பினார்கள்। जब जल का सोता देखा तब लोगों ने ईसाक का विरोध किया। நீ ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை தேடி வராத வரையிலே உனக்கு எந்த எதிர்ப்பு, சத்துரு உன்னை எதிர்க்க மாட்டான்। जब तक तेरे परिवार में कोई आशीर्वाद नहीं होगी तब तक कोई शत्रु तुम्हारे विरोध नहीं பக்கத்து उठेगा। வீட்டுக்காரங்க உன் மேல பொறாமை கொள்ள மாட்டார்கள்। पड़ोसी भी तुझ पर जलन नहीं होंगे। ஆனா எப்போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வருகிறதோ, लेकिन जिस दिन तेरे जीवन में आशीर्वाद होती है, எப்போது கர்த்தர் உன்னை ரட்சித்தாரோ, जिस दिन परमेश्वर ने आपको उद्धार किया है, எப்போது கர்த்தர் உங்களை அபிஷேகித்தாரோ, जिस दिन परमेश्वर ने आपको अभिषेक किया है, அப்பதான் போராட்டம் ஆரம்பம்। उसी दिन से मलयुद्ध शुरू होता है। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। நீங்க நேற்றைக்கு வர சத்துருவுக்கு ஒரு ஆயுதமா இருந்தீங்க। कल तक आप शत्रु का हथियार थे, இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு ஒரு ஆயுதமா மாறி இருக்கிறீங்க। आज के दिन आप परमेश्वर के लिए हथियार बन गए हो। ஒரு கூட்டம் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழும்புவார்। एक भीड़ शत्रु आपके विरोध उठेगी। தண்ணி காண்கிறது வரை ஒருத்தனும் தேடி வரல। जब तक वहां पर जल न देखा तब तक कोई नहीं आया। தண்ணியை பார்த்த உடனே ஒரு கூட்டத்தினர் வந்து பிரச்சனை உண்டாக்குகிறார்கள்। जैसे ही जल का सोता फूटा तो एक भीड़ के लोग वहां पर जमा होकर झगड़ा करने लगे। வாசிப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம்। उत्पत्ति 26:20। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। ஏசாக் என்றால் தவறாய் குற்றப்படுத்துதல்।
ईसा का मतलब सॉरी ऐसे का मतलब गलत से दोष लगाना। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஏசேக் என்றால் தவறாய் குற்றப்படுத்துதல். ऐसे का मतलब गलती से दोष लगाना। சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். कुछ लोग को कहते हुए मैं सुना हूँ। நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்ன கூட இந்த வார்த்தை நான் கேட்டதே இல்லை. मेरे उद्धार होने से पहले तक मैंने ऐसा कोई शब्द नहीं सुना था। இப்போ என்ன தவறாய் குற்றப்படுத்துகிறார். अभी तो मुझे बिन कारण दोषी बना रहे நீ हैं। ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்ன சாத்தானுக்கு ஒரு ஆயுதமா இருந்தா யாரும் உன்னை குற்றப்படுத்த மாட்டாங்க. जब तुम उद्धार नहीं पाए थे तब तुम शैतान के हथियार थे, तब तुम पर कोई दोष नहीं நீ लगाएगा। ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நரகத்தை விட்டு பரலோகத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறாய். लेकिन जब उद्धार पाए हो तो नरक छोड़कर तुम स्वर्ग का वासी बनने वाले हो। இப்ப अनेகர் உன்னை குற்றப்படுத்துவார். इसलिए कई लोग तुम पर दोष लगाएंगे, தவறாய் குற்றப்படுத்துகிற அனுபவம். बिना कारण दोष இந்த लगाएंगे। கூட்டத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில தவறாய் குற்றப்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கு. इस भीड़ में कई लोग बैठे हैं जिन पर बिना कारण दोष लगाया गया நான் है। செய்யாத பாவத்தை என் மேல சுமத்துறாங்களே. मैंने जो पाप किया ही नहीं वो पाप मुझ पर लदाया जा நான் रहा है। சொல்லாத காரியத்தை என் மேல சொல்றாங்களே. मैं जो बात कहा ही नहीं वो बातें मुझ पर लगाया जा रहा है। நான் போற இடங்கள்ல मैं जहाँ पर जाता ஒரு हूँ 2-3 மீட்டிங் நல்லா என்ன கூப்பிடுவாங்க. मुझे 2-3 मंडली में अच्छा बुलाएंगे। அடுத்து சாத்தான் பாப்பான். उसके बाद अगला யாராவது देखेगा யாரையாவது ஒரு ஆள் அங்கண்டு கை கீழ எடுப்பான். किसके तो भी तुम्हारा शैतान हाथ में लेगा। எடுத்து என்ன கூப்பிடுறவங்கள்ட்ட தவறாய் குற்றப்படுத்துகிறது. मुझे बुलाने वालों से गलत रीति से दोष लगाएगा। ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுனால கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर की सेवा कर रहा हूँ इसलिए परमेश्वर मुझे चला रहा है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। தவறாய் குற்றப்படுத்துகிற அனுபவத்தோடு வந்திருக்கிற ஒரு சிலர் வாழ்க்கையில இருக்கிறீர்கள். यहाँ पर कुछ लोग हैं जिस पर गलत रूप से आप पर दोष लगाया गया பாஸ்டர் है। என் மனைவி என்ன நம்ப மாட்டேங்கறா. पास्टर जी मेरी पत्नी मुझ पर भरोसा नहीं करती है। பாஸ்டர் என் புருஷன் என்ன நம்ப மாட்டாங்கறாங்க. पास्टर जी मेरा पति मुझ पर भरोसा नहीं करता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। தவறா குற்றப்படுத்திட்டே இருக்கிறார். क्या हमेशा गलत रीति से मुझ पर दोष लगाते हैं? வேதனையோடு இருக்கிறீங்களா? क्या आप दुख में बैठे हो? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? क्या आप दुख के साथ बैठे हो? உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். आपके जीवन में आनंद होगी। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। பாருங்கள் தவறாய் குற்றப்படுத்தினார். गलत रीति से दोष लगाना। அந்த நீரூற்று மூடி போடப்பட்டது. वो जल का सोता बंद किया गया। அந்த நீரூற்று மூடி போடப்பட்டது. वो जल का सोता बंद किया அந்த गया। தவறாய் குற்றப்படுகிற அனுபவத்தின் நிமித்தம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மூடி போடப்பட்டது. बिना कारण दोष लगाने से आपके जीवन की आशीर्वाद बंद किया गया हो। இப்ப சத்துரு சொல்றான், अब शत्रु कहता है உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு, तेरा जीवन समाप्त हो गया, உன் ஆவிக்குரிய நிலைமை முடிந்து तेरा போயிட்டு, आत्मिक जीवन समाप्त हो गया, நீ இனி எழும்ப முடியாது, तू अभी से उठ नहीं पाएगा, நீ இனி எழும்ப तू முடியாது. अब से उठ ना पाएगा। ஆனால் लेकिन சோர்ந்து போகல. उदास नहीं हुआ, திரும்பவும் ஒரு நீரூற்றை தோண்டினார்கள். फिर से एक कुआं खोदा, அங்கேயும் தண்ணீர் கண்டார்கள். वहां भी उन्होंने जल का सोता देखा। 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 21वां वचन को देखिए। फिर उन्होंने दूसरा कुआं खोदा और उन्होंने उसके लिए भी झगड़ा किया, इसीलिए उसने उसका नाम सितना रखा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஒரு பிரச்சனையினால சாத்தான் என் ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிறான் என்று யாரும் துக்கப்பட்டு கொண்டிருக்காதீங்க. कोई भी इस बात से चिंता मत करो कि शैतान मेरे आशीर्वाद को रोक दिया है। யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. ऐसा बोलकर आप हट मत जाओ। அடுத்த நீரூற்றை தோண்டுவோம். अगला खुद कुआं खोदेंगे, அங்கேயும் தண்ணீர் கண்டார்கள். वहां भी उन्होंने जल का सोता पाया, அங்கேயும் பிரச்சனை வந்தது. वहां भी समस्या उठी। சித்தனா என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள். सितना का मतलब बिना कारण की समस्या। முதல் पहला ஏசேக் என்றால் தவறாய் குற்றப்படுத்துதல். ऐसे का मतलब गलत रीति से दोष लगाना। சிக்கனா என்றால் தேவையில்லாத பிரச்சனை. सितना मतलब बिना कारण की समस्या। வாழ்க்கையில எங்க போனாலும் தேவையில்லாத பிரச்சனை பாஸ்டர். जीवन में किसी भी मोड़ में बिना कारण की எந்த समस्या, பக்கம் திரும்பி பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை. किसी भी दिशा की ओर देखूं बिना कारण समस्या, படிக்கிற வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை. पढ़ाई की ओर देखूं तो पढ़ाई में भी बिना कारण நான் நடந்து समस्या, போனாலும் தேவையில்லாத मैं பிரச்சனை. चल
के भी जाऊं तो बिना कारण समस्या। சாத்தான் சொல்றான், शैतान कहता है நீ உன் அம்மாவுக்கு வேண்டாம், तू और तेरी माँ के लिए नहीं நீ चाहिए, சபைக்கு வேண்டாம், तू कलीसिया में नहीं நீ चाहिए, உன் அப்பாவுக்கு तेरे வேண்டாம், पिताजी को तू नहीं நீ चाहिए, குடும்பத்துக்கு तू ஆகாதவன். तेरा परिवार के लिए भी निकम्मा है। தேவையில்லாத பிரச்சனை जो बिना कारण समस्या எல்லாம் முடிஞ்சு போச்சு. सब समाप्त हो गया। பாத்தியா, உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நின்னு போச்சு, तेरा सभी आशीर्वाद रोक दिया உன்னுடைய गया, மேன்மை எல்லாம் முடிஞ்சு போச்சு. सारी कमाई खत्म हो गई। சாத்தான் இப்போ சந்தோஷமா अब இருக்கும்போது शैतान जब बड़ा आनंदित रहेगा, அவர்கள் சோர்ந்து போகவில்லை, वे लोग फिर से उदास नहीं हुए நீண்ட ஒரு நீரூற்றை வெட்டினார்கள். और एक कुआं उन्हें खुदवाया। ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। நீரூற்றை தோண்டுவதற்கு பலவிதமான ஆயுதங்களோடு தோண்டலாம். कुआं खोदने के लिए कई प्रकार के हथियार उपयोग कर सकते हैं। ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அன்றைக்கு தண்டாயுதத்தை வைத்து தோண்டினார்கள். भले बड़े बांध के रखे खोद रहे थे, ஆனா பாடல் பாடிய நீரூற்றை தோண்ட வைக்கலாம். गीत गाकर भी सोता निकाल सकते हैं। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அவங்க ஒரு இடத்துல பார்க்கும்போது வேதத்திலே சொல்லப்படுது, அவங்க பாட்டு பாடி நீரூற்று சுரந்து வந்ததா. किसी एक जगह पर हम पढ़ते हैं कि गीत गाने से सोता फूट இந்த निकला। வசனம் எங்க இருக்கு वो தெரிஞ்சா वचन எடுத்து कहाँ पर है? வாசிங்க. தோத்துறீங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती की पुस्तक 21 அதிகாரம் 21वां अध्याय அவருடைய 18வது வசனத்தை வாசி. 18 वचन पढ़िए। நியாயப்பிரமாணிகளின் ஏறுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். 17 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். उस समय इसराइल ने यह गीत गाया, हे कुएं उमड़ आ, उस कुएं के विषय में गाओ। ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின போது அங்கே நீரூற்று சுரந்து வந்தது. जब इस्राएलियों ने ये गीत गाया कि हे कुएं उमड़ा, तो वहां पर कुआं उमड़ने लगा। நீ பாடும்போது பரிசுத்த ஆவியாகிய நதி தெய்வ பிள்ளைய சபை முழுவதும் நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். तब जब तुम गीत गाओगे, तब परमेश्वर का अभिषेक का नदी पूरी कलीसिया में बहते हुए देखोगे। ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। ஒரு நிமிஷம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் பாட்டு பாடி அந்த ஒரு நீரூற்று நமக்குள்ள கடந்து வர நம்ம அர்ப்பணிப்போமா? क्या एक पल मात्र हमें गीत गाकर अपने आप को उस जल का सोता हमारे अंदर आने के लिए समर्पण करेंगे? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தண்ணீரே எந்தன் தேவ எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய், ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு அபிஷேகத்தின் நீரூற்று நம்மிடத்தில் பொங்கி வர
shakara duralaba udaraba shambala balaba ribala balaba udaraga dunaraba எல்லார் மேலும் அந்த ஊற்று தண்ணீர் சுரக்கட்டும். ஆமே, சுரந்து வரட்டும். உடபலப துரபலப உடரபலப ஜீரபலபலபலப உடபலப ஷம்பலபலபலப உடபலப ஓ ரமகஷம்தனா ரகதுனலபலபல எஸ் எஸ் தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரமார் எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு அக்கினி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீரூற்று நம்மள வெளிப்படுகிறது. ஒரு நீரூற்று சாத்தான் அடைத்ததை கர்த்தர் திறக்கிறார். ஓ ரீபா பாபா பாபா ஓடரா பாபா பாபா ஓடரா பாலா பாரா பாபா ரீபாலா பாரா தரலா ரகலா பாபா பாபா ஓடரா பாலா பாஷா பாபா பாபா ரீபாலா பாரா தரலா பாபா. ஓ என்ன பயங்கர தேவ பிரசன்னம். अपना मुंह खोलकर परमेश्वर की उपस्थिति में भरिए. हालेलुया शरबरबरबरबो कमाना मारबालबो उरबरबरबो श्यालबरबो रिबी कमाना मारबो. ग्लोरी धन्यवाद प्रभु धन्यवाद. हालेलुया हालेलुया माइटी लॉर्ड. Praise the Lord. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया. அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोगों, ரெண்டு நீரூற்றை சத்துருக்கள் மூடி போட்டார்கள். दो जल के सोतों को शत्रु ने बंद कर दिया. நீ இனி ஊழியம் செய்யவே மாட்டேன்னு சத்துரு சொல்லும்போது शत्रु जब कहेगा कि तुम अब से सेवा नहीं कर पाओगे, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு நீரூற்றை உனக்காக நான் திறக்க போகிறேன். परमेश्वर कहता है मैं तुम्हारे लिए और एक जल का सोता खोलेगा. நீ கர்த்தருக்காக பயன்பட மாட்டேன் என்று சத்துரு சொல்லிக் கொண்டிருக்கும் போது, जब शत्रु कहता है कि तू अब से परमेश्वर के लिए उपयोगी नहीं होगा, நம்முடைய சபையிலே கர்த்தர் ஒரு பெரிய நீரூற்றை திறக்க போகிறார். हमारी कलीसिया में परमेश्वर बहुत बड़ा जल का सोता निकालने वाला है. ஹalleluya. हालेलुया. இனி திறக்க போகிற நீரூற்றை சத்துரு தூர்த்து போட முடியாது. अब जो खुलने वाला जल का सोता शत्रु बंद नहीं कर அதை सकेगा, மூடி போட முடியாது. उसे कोई बंद नहीं कर सकेगा. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. ஆவியானவர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். कुछ लोगों से पवित्र आत्मा जी बातें कर रहा வார்த்தை है. தீர்க்க தரிசனமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ये शब्द भविष्यवाणी के द्वारा हो रही है. சத்துரு சொன்னா, शत्रु ने कहा உன் குடும்பம் இதோட முடிந்து போய்விட்டது. तेरा परिवार इसी में समाप्त हो जाएगा. இனி இந்த குடும்பம் ஜீவிக்க போறதில்லை. अब ये परिवार जिएगा नहीं, இனி இந்த குடும்பம் வாழாது. अब ये परिवार जीवित नहीं रहेगा. ஆனால் लेकिन என் கர்த்தர் உங்களை வாழ வைத்து, मेरा परमेश्वर ने आपको जीवित रखा है. என் கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்தில் இறங்கி मेरा வந்திருக்கிறது. परमेश्वर का हाथ आपके परिवार में उतर आया है. என் கர்த்தர் உங்களை ஜீவிக்க வைக்கிறார். मेरा परमेश्वर आपको जीवित रखा है. ஹalleluya. हालेलुया. மந்திரவாதி சொல்கிறான், இதோடு என் குடும்பம் முடிந்து போனது. जादू टोना करने वाले कहते हैं कि तेरा परिवार समाप्त हो गया, என் கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறார். लेकिन मेरा परमेश्वर आपको जीवित रखेगा. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, उत्पत्ति 26-22 को पढ़ते हैं. और उसने वहां से निकलकर एक और कुआं खोदाया और उसके लिए उन्होंने झगड़ा नहीं किया, इसीलिए उसने उसका नाम यह कहकर रेहोबोत रखा. अब तो यहोवा ने हमारे लिए बहुत स्थान दिया है और अब इस देश में फूलें फलेंगे. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. பாருங்கள், देखिए, ரெண்டை மூடி போட்டார்கள். दो कुएं को बंद कर दिया, மூன்றாவது ரகோபோத் ஒன்று தோன்றி இருக்கிறது. तीसरा रहोबोत खुल गया. ஹalleluya. हालेलुया. ஏசேக்கும் சித்தினாவும் மூடி போடப்பட்டது. एसेक और सितना बंद किया गया. வாழ்க்கையில ஒரு ரகோபோத் திறக்கப்பட்டது. जीवन में एक रहोबोत खुल गया. ஹalleluya.
சாத்தானை பார்த்து சொல்லணும், ஏ சாத்தானே, शैतान को देखकर बोलना है, हे शैतान, நீ ரெண்டதான் மூடி போட முடியும். तुम केवल दो ही बंद कर सकते हो. இனி என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை உன்னால் மூட முடியாது. अब से तू मेरे जीवन के आशीर्वाद को बंद नहीं कर सकेगा. என் வாழ்க்கையில ரகோபோத் பிறந்து விட்டது. मेरे जीवन में रहोबोत शुरू हो गया है. ஹalleluya. हालेलुया. ரகோபோத் என்றால் 4 வித அர்த்தங்கள் உண்டு. रहोबोत का 4 अर्थ हैं. ஒரு அறையாக முதல் ஆரம்பம். एक कमरे से, நம்பர் 1 அறை, एक तो कमरा, நம்பர் 2 தெரு, तीसरा रास्ता, நம்பர் 3 பட்டணம், तीसरा शहर, நம்பர் 4 தேசம். चौथा देश. நம்ம ஊழியம் हमारा सेवा ஒரு அறையில ஆரம்பிக்கப்பட்டது. एक कमरे में शुरू हुआ. கர்த்தர் அதை ஒரு தெருவாய் மாற்றினார். परमेश्वर उसे एक गली बना दिया. கர்த்தர் அதை ஒரு பட்டணமாய் மாற்றினார். फिर उसे एक शहर बनाया. இன்றைக்கு நம்ம ஊழியத்தை கர்த்தர் ஒரு தேசமாய் மாற்றி இருக்கிறார். आज के दिन परमेश्वर हमारी सेवा को एक देश बनाया है. எவ்வளவுதான் ஆமெனா? क्या इतनी आमीन? அறையை எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? आमीन क्यों कहना है मालूम है? ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு அறையை கொடுத்தார். प्रार्थना करने के लिए एक कमरा दिया. எனக்கு இந்த ஊழியத்துடைய ஆரம்ப அனுபவங்கள் தெரியாது. मुझे इस सेवा का आरंभ अनुभव नहीं मालूम. கர்த்தர் ஜெபம் பண்றதுக்கு இந்த தேசத்துல ஒரு அறையை கொடுத்தார். परमेश्वर आपके लिए इस देश में प्रार्थना करने के लिए कमरा दिया था. அந்த ஜெப அறையை கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளைகளை ஒரு தெருவாய் மாற்றினார். उसी प्रार्थना के कमरे को परमेश्वर ने आपके लिए गली बना दिया. அந்த தெருவை ஒரு பட்டணமாய் மாற்றினார். उस गली को शहर बना दिया. இன்றைக்கு நம்மை தேசமாய் மாற்றி இருக்கிறார். आज के दिन परमेश्वर हमें एक देश बनाया है. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. எத்தனையோ பிரச்சனைகள், कितनी समस्या, எல்லாத்தையும் தாண்டினது எங்க தெரியுமா? सबको कैसे पार किया? இந்த சின்ன ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஜெப அறை இருந்து பாருங்க. அந்த ஜெப அறையிலேயே ஆக்கும் பிரச்சனையை தாண்டினோம். एक छोटे से जो प्रार्थना घर था, देखो उसी घर के अंदर सारी समस्याओं को हमने पार किया. கர்த்தர் அடுத்து நம்ம ஒரு தெருவாய் மாற்றினார். परमेश्वर हमें अगला एक गली बनाया. அடுத்து ஒரு பட்டணமாய் மாற்றினார். उसके बाद एक शहर बनाया. கர்த்தர் ஒரு தேசமாய் மாற்றினார். फिर परमेश्वर ने एक देश में बनाया. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग कहने वाले हो? ரெண்டெண்ணம் தூத்து போட்டது நல்லது, दो बार बंद किया ये अच्छा है. என் வாழ்க்கையில் ஒரு ரகோபோத் பிறந்திருக்கிறது. मेरे जीवन में एक रहोबोत शुरू हुआ है. அந்த ரகோபோத் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். वो रहोबोत मेरे जीवन के लिए आशीर्वाद है. சாத்தான் அடைத்ததை கர்த்தர் திறந்தார், அது ரகோபோத்தாய் மாறிவிட்டது. शैतान ने जो बंद किया उसे परमेश्वर ने खोला, वो रहोबोत बन गया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. சத்தமா சொல்லுவோம், ஹalleluya, जोर से बोलिए हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 32 36 வசனங்கள் வாசி. उत्पत्ति 26 32. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அடுத்து ஒரு நீரூற்றை வெட்டினார்கள். और एक सोता खुदवाया, அதுக்கு சேபா என்று பெயரிட்டார். उसका नाम शिबा रखा. பாருங்க, சேபா என்றால் 7 என்ற அர்த்தம். शिबा का मतलब 7. பெயர் என்றால் ஊற்றுகள் என்ற அர்த்தம். नाम बोला तो सोता. இங்கே பாருங்க, 2 தூத்து போடப்பட்டது, 7 ஊற்றுகளை கர்த்தர் நமக்காக திறந்திருக்கிறார். एक सोता जब बंद किया गया तो परमेश्वर ने 7 सोता खुलवाया. 2 தூத்து போடப்பட்டது நல்லதா? இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம். आप बोलिए, जो 2 कुआं उन्होंने बंद எத்தனை பேர் किया, 2 ஊற்று அடைக்கப்பட்டது நல்லது என்று கரத்தை தூக்குறீங்க? कितने लोग आप में से हाथ उठाते हो और कहते हो कि 2 कुआं बंद किया वो बना है. हालेलुया, हालेलुया. 2 அடைக்கப்பட்டதனால நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நீரூற்று 7கள். 2 सोता बंद किया जाने के कारण हमारे लिए 7 सोता खुलवाया है. சாத்தான் அடைத்தது 2 தான் அடைக்க முடிந்தது. शैतान केवल 2 सोता बंद कर सकता है, கர்த்தர் நமக்கு 7களை திறந்திருக்கிறார். लेकिन
परमेश्वर ने हमारे लिए 7 खुलवाया है। இதுவரை பரிசுத்த ஆவியை பெறாத தேவ பிள்ளைகள் अब तक जो पवित्र आत्मा जी का अभिषेक नहीं पाए இந்த हो, கூட்டத்தை இறுதி வேளைக்கு வந்திருக்கிறேன். इस मंडली के आखिरी समय में हम आए हैं। கரெக்டான குறிப்பிட்ட நேரத்துல அவங்க சொன்ன நேரத்துக்கு நான் முடித்து விடுவேன். ठीक समय में मैं समाप्त कर दूंगा। என்னை அபிஷேகத்தில் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. मुझे अभिषेक में भरना है तो, அந்த நீரூற்று எனக்குள்ளே சுரக்க வேண்டும் वो ஆண்டவரே. सोता मुझ में उठना है तो। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। பிரச்சனையோடு இருந்த நம்மை கர்த்தர் ஒரு அறையாக மாற்றினார். हम जो समस्या में पड़े थे, हमें परमेश्वर एक कमरे में रखा। பிரச்சனையோடு இருந்த நம்மை கர்த்தர் ஒரு தெருவாய் மாற்றினார். हम जो समस्या में पड़े थे, हमें एक गली बनाया। பிரச்சனையோடு இருந்த நம்மை ஒரு பட்டணமாய் हम கர்த்தர் जो மாற்றினார். समस्या में पड़े थे, हमें एक शहर बनाया। பிரச்சனையோடு இருந்த நம்மை கர்த்தர் ஒரு தேசமாய் மாற்றினார். समस्या में जो हम पड़े थे, हमें देश बनाया। பிரச்சனையோடு இருந்த நம்ம வாழ்க்கையில நீரூற்றுகள் சுரக்கும்படி கர்த்தர் கிரியை जो हम செய்தார். समस्या में पड़े थे, हमारे जीवन में जल का सोता फूट निकाला। அருமையான தேவ பிள்ளையே, பிரச்சனையை கண்டு பயப்படாதே. ए मेरे प्रिय परमेश्वर के लोगों, समस्या को देखकर मत डरिए। உன் வியாதியை கண்டு நீ பயப்படாதே. तेरे बीमारी को देखकर तू मत डर। உன் கடன் பாரத்தை கண்டு நீ பயப்படாதே. तेरी उधारी का बोझ को देखकर मत डर। மந்திரவாதத்தை கண்டு பயப்படாதே. जादू टोना को देखकर मत डर। உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்திகளை கண்டு நீ பயப்படாதே. तेरे विरोध उठने वाले कोई भी शक्ति को देखकर मत डर। உனக்காக கர்த்தர் ஒரு பெயர் சபாவை வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर एक पेरशेबा रखा है। உனக்காக கர்த்தர் ரகோபத்தை வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर एक रहोबोत को रखा है। சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். तुम शत्रु को ढूंढ कर भी नहीं पाओगे। அவன் இனி நம்முடைய கண்களுக்கு முன்ன இல்லை. वो अब हमारे आंखों के सामने नहीं दिखाई देगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। உன்னை அழித்தே தீருவேன் என்று சவால் விட்டவன் அழிந்து போய்விட்டான். जिस व्यक्ति ने आपसे मुकाबला किया और कहा कि मैं तुझे नष्ट कर डालूंगा, वो खुद नष्ट हो गया உன்னை है। எழும்ப விட மாட்டேன் என்று சொன்னவன் எழும்பாமல் போய்விட்டான். जिसने कहा कि मैं तुझे उठने नहीं दूंगा, वो खुद उठ न पाया। உன்னை வாழ விட மாட்டேன் என்று சொன்னவன் வாழாமல் போய்விட்டான். जिसने तुझसे कहा कि मैं तुझे जीने न दूंगा, वो खुद जी न पाया। உன்னையும் என்னை கர்த்தர் ஒரு ரகோபோத்தாய் ஆசீர்வதித்திருக்கிறார். तुझे और मुझे परमेश्वर एक रहोबोत बनाकर रखा है। ஒரு பெயர் சபாவை உயர்த்தி एक இருக்கிறார். पेरशेबा के रूप में उन्नति किया है। இந்த பகல் கால வேளையில इस सुबह के समय, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, ए मेरे प्यारे परमेश्वर के लोगों, வேதனையோடு நீ வந்திருக்கலாம். क्या तुम दुख के साथ आए हो? கண்ணீரோடு तुम வந்திருக்கலாம். आंसू के साथ आए हो? பிரச்சனையோடு வந்திருக்கலாம். समस्या के साथ आए हो? உங்களுக்காய் கண்மலையில் ஒரு நீரூற்று சுரக்கப்பட்டது. आपके लिए चट्टान से एक सोता फूट निकलेगा। ஓ, 3 ஆணிகள் மேலே அந்த நீரூற்று தொங்கிக் கொண்டிருந்தது. 3 कीलों में टंगाया गया हुआ वो सोता। போர்ச்சேவர்கள் ஈட்டி எடுத்து குத்துகிறார்கள். सैनिकों ने अपना तीर लेकर उस पर छेदा। அங்கிருந்து ரத்தமும் நீரும் கடந்து வந்தது. वहां से पानी और खून बाहर निकला। இந்த நீரூற்று எதற்காக தெரியுமா? ये सोता किस लिए? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. आपको और मुझे उद्धार करने के लिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இதிலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. इसमें पीने वालों को अनंत जीवन मिलता है। இந்த வார்த்தையை தான் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே தெய்வ பிள்ளைகளை சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னார், நீ குடுக்கிற தண்ணீருக்கு தாகம் உண்டாகும், ஆனா நான் குடுக்கிறதுக்கோ. ஹalleluya. इसी वचन यूहन्ना 4 अध्याय में यीशु ने सामरी स्त्री से कहा, जो तू पानी पिलाएगी उससे प्यास उठेगा, लेकिन मैं जो पानी पिलाऊंगा वो कभी किसी भी काल तुम प्यासा न होंगे। அவர் நமக்காய் சிந்தின ரத்தம் நம்மை தாகத்தை தீர்க்கிறதா இருக்கிறது. उसने जो हमारे लिए लहू बहाया वो हमारी प्यास को बुझाता है। ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்துல எந்த தண்ணியும் நம்முடைய தாகத்தை தீர்க்காது. इस दुनिया में कोई भी पानी हमारी प्यास को नहीं बुझाएगा। அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின ரத்தம் நம்முடைய தாகத்தை தீர்க்கும். परंतु कलवरी क्रूस में उसके आपके लिए और मेरे लिए बहाया हुआ लहू हमारे प्यास को बुझाएगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த இயேசுவை இதுவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளையே, इस यीशु को जो कोई अभी तक अपना उद्धार करता नहीं माने हो, 1 கொரிந்தியர் 39 அடிகள் அவருடைய முதுகிலே அடிக்கப்பட்டது. एक से कम जो 39वां मार उसने खोड़े खाया। அவருடைய கைகளிலே ஆணிகளால் கடவப்பட்டது. उसके हाथों में कीले ठोके गए। அவருடைய விலாவிலே குத்து
குத்தப்பட்டது. उसके छाती में ठोका அவருடைய गया, சிரசிலே முள்கிரீடம் சூடப்பட்டது. उसके सिर पर कांटों के मुकुट लगाए गए, அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்தமாகிறோம். उसके लहू से हम शुद्ध होते हैं। இந்த உலகத்திலே எதை கண்டும் சாத்தானுக்கு பயம் இல்லை. இயேசு இரத்தம் என்றால் அவன் பயப்படுவான். इस दुनिया में शैतान को किसी से डर नहीं, लेकिन यीशु के लहू से वो डरता है। உங்களையும் என்னையும் சும்மா அவர் இந்த இடத்திலே அழைத்து வரவில்லை. आपको और मुझे परमेश्वर इस जगह पर व्यर्थ में नहीं बुलाया है। உங்களுக்கும் எனக்கும் அவர் கிரயத்தை கொடுத்திருக்கிறார். आपके लिए और मेरे लिए उसने एक बहुमूल्य चुकाया है। ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார். आपके लिए और मेरे लिए उसने कीमत चुकाया है। என்ன கிரயத்தை கொடுத்திருக்கிறார்? कौन सा कीमत चुकाया है? அவருடைய இரத்தத்தையே நமக்காக கொடுத்தார். अपना लहू बहाकर हमारे लिए मूल्य चुकाया है। அவருடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார். उसके लहू बहाकर हमें मूल्य देकर खरीद लिया है। இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். यीशु का लहू हमें सारे पापों से शुद्ध करता है, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். सारे पापों से दूर करके शुद्ध करता அந்த है। இரத்தம் உன் சரீரத்துக்குள்ளே பாயுமானால் वही लहू यदि आपके शरीर में बह निकले, இன்றைக்கு நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக आज के दिन तुम परमेश्वर की प्रजा बन जाओगे। அர்ப்பணிப்போமா? समर्पण करेंगे। ஒரு ரகோபத்தை நம்முடைய வாழ்க்கையில கத்த தரும்படி வந்து एक रहोबोत परमेश्वर हमारे जीवन में देना चाहता ஒரு है। பேர் சபா 7 ஊற்றுகள் நம்முடைய குடும்பத்தில் சுரக்கும்படி நம்முடைய சபையிலே சுரக்கும்படி கத்தர் வந்திருக்கிறார். हमारे परिवार में, हमारी कलीसिया में 7 सोता खुलवाने के लिए परमेश्वर हमारे बीच में आया है। உன்னுடைய சிக்கனா இதோடு முடிந்து போனது. आपकी सितना इसी जगह पर समाप्त हो உன்னுடைய गई। பிரச்சனை இதோடு முடிந்து போனது. आपकी समस्या इसी जगह पर समाप्त உன்னுடைய हो ஏசேக்கு गई। இதோடு முடிந்து போனது. आपकी येसेक इसी जगह पर समाप्त हो गई। கத்தர் உன் வாழ்க்கையில ஒரு ரகோபத்தை எழும்ப परमेश्वर आपके जीवन में रहोबोत खोलेगा। எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். सब कोई खड़े हो जाएंगे। எல்லாரும் எழும்பி நிற்போம். सब कोई खड़े हो जाएंगे। ஆண்டவரே, हे प्रभु, என் வாழ்க்கையில ஒரு ரகோபத் உருவாகட்டும். मेरे जीवन में एक रहोबोत उठे। எல்லாம் ஒப்பு கொடுங்க. सब कोई समर्पण எல்லாம் कीजिए। ஒப்பு கொடுங்க. सब कोई समर्पण ஒரு மகிமையான कीजिए। வேளை இது. ये महिमा का ஒரு समय மகிமையான நேரம் है। இது. एक महिमा का समय है। எல்லாரும் கத்தரை ஆராதிக்க सब போறோம். कोई अपने परमेश्वर की எல்லாரும் आराधना கர்த்தரை करेंगे। மகிமைப்படுத்த सब போகிறோம். कोई अपने परमेश्वर की எல்லாரும் महिमा கர்த்தரை உயர்த்த करेंगे। போகிறோம். सब हम परमेश्वर को उन्नति எல்லாரும் करेंगे। கர்த்தரை ஆராதிக்க सब हम போகிறோம். परमेश्वर को आराधना எல்லாரும். करेंगे। हर எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. सब कोई प्रार्थना कीजिए। हालेलुया। இயேசுநாம மூடி போட்டா यीशु के नाम से यदि बुलाएंगे, சிக்கனா மூடப்பட்டது. येसेक और सितना बंद किया गया। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில ஒரு ரகோபத் உருவாக்கப்பட போகிறது. जीवन में एक रहोबोत शुरू होने वाला है। வாழ்க்கையில ஒரு பெயர் சபா உருவாக்கப்பட आपके போகிறது. जीवन में एक बेर्शबा उत्पन्न होने वाला है। 7 நீரூற்றுகள் உங்களுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓட போகிறது. 7 सोते आपसे बह निकलने वाला है। ஒரு நீரூற்று ஓடினாலே எவ்வளவு மகிழ்ச்சி. एक सोता बह निकले तो ही कितनी आनंद। சபைக்குள்ளே ஒரு 7 நீரூற்றுகள் ஓடுமானால் यदि कलीसिया के अंदर 7 सोते निकले, நீந்தி டல்லாத்து கடப்பான் வையாத்த उसे जो तैर कर पार न कर सकते, ஒரு நீர் உறவு இன்றைக்கு சுரக்கப்பட போகிறது. एक सोता यहाँ पर फूट निकलने वाला है। கணுக்கால் அளவல்ல, कोई टिकनों तक नहीं, முழங்கால் அளவல்ல, कोई घुटनों तक नहीं, நீந்தி டல்லாத்து जो तैरते तैरते கடப்பான் வையாத்த ஒரு நீர் உறவு இந்த ஆலயத்துக்குள்ளே சுரக்க जो போகிறது. पार नहीं कर सकते, वैसा एक सोता फूट निकलने वाला எல்லா है। வாய்களை திறந்து सब ஜெபிங்க. मुंह खोलकर प्रार्थना कीजिए। எல்லா வாய்களை திறந்து सब कोई मुंह ஜெபிங்க. खोलकर प्रार्थना சிலரை கர்த்தர் कीजिए। அபிஷேகிக்க कुछ போகிறார். को परमेश्वर अभिषेक करने वाला சிலரை है। கர்த்தர் கிருபையினால் कुछ நிரப்ப लोगों को போகிறார். परमेश्वर अनुग्रह से सजाने वाला சிலருக்கு புதிய है। அபிஷேகத்தை कुछ கர்த்தர் लोग கொடுக்க को नया போகிறார். अभिषेक से भरने वाला है। சில வியாதிகள் மாற कुछ போகிறது. बीमारियां दूर होने वाली है। சில பிசாசின் कुछ போராட்டங்கள் மாற शैतान போகிறது. दूर होने वाली है। குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற போகிறது. परिवार की समस्या दूर होने वाली है। கண்ணீர் துடைக்கப்படுகிறது. आपकी आंसू पोंछा जाएगा। எல்லா கர்த்தரை सब ஆராதிப்போம். परमेश्वर की आराधना எல்லா கர்த்தரை कीजिए। மகிமைப்படுத்துவோம். सब परमेश्वर की ஓ महिमा कीजिए। ரபா ஷப்தானா ராலாபா हालेलुया। ரிபா லாபா ராதானா ராபா பாபா ரிபா பாபா ஷாகா ராபா பாபா உடா ராபா பாபா பாபா ஆமென் ஆமென். எல்லா
எல்லாம் வாயை திறந்து सब परमेश्वर के नाम ஆண்டவரே की महिमा ஒப்பு கொடுங்க, பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க, बच्चे அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க. समर्पण कीजिए। ஆண்டவரே என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, ए, मुझे अभिषेक எனக்குள்ள कीजिए। கிருபையை தாரும் ஆண்டவரே, मुझ में अनुग्रह எனக்குள்ள दीजिए। வரங்களை தாரும் ஆண்டவரே. मुझ में वरदान दीजिए प्रभु। ஒரு புதிய நீரூற்று உங்களுக்காய் சுரக்க போகிறது. एक नया सोता फूट निकलने वाला है। சாத்தான் ரெண்டை மூடி போட்டான், शैतान ने दो को बंद कर दिया। உங்களுக்காக ஒரு ரகோபோத் திறக்க போகிறது. तुम्हारे लिए एक रहोबोत खुलने वाला है। உங்களுக்காக ஒரு பேர்சபா திறக்கப்பட போகிறது. तुम्हारे लिए एक बेरशेबा खुलने वाला है। ஜெபிங்க ஜெபிங்க प्रार्थना ஜெபிங்க, कीजिए, प्रार्थना कीजिए, प्रार्थना कीजिए। हालेलुया, हालेलुया। प्रार्थना कीजिए, प्रार्थना कीजिए, Praise the Lord. ஆமென் ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க. प्रार्थना कीजिए, प्रार्थना कीजिए। Praise the Lord. हालेलुया 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 Praise the Lord. हालेलुया எல்லாம் எல்லாம் सब உராபாலா பஷந்தனா ரகதுனா ரலரபபப உடாராபாலா ஷம்பலபலப எல்லாம் வாயை திறந்து ஜெபிங்க. सब मुंह खोल कर प्रार्थना कीजिए। எல்லாம் வாயை திறந்து ஜெபிங்க. मुंह खोल के प्रार्थना கர்த்தருடைய कीजिए। மகிமை வெளிப்படட்டும். परमेश्वर की महिमा கர்த்தருடைய प्रकट கிருபை होने दो। வெளிப்படட்டும். परमेश्वर की महिमा प्रकट होने दो। நன்றி நன்றி தேவனே மக நன்றி 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 ஹalleluya 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 ஆவியானவரே மக நன்றி ஆவியானவரே மக நன்றி இயேசு ராஜா மக நன்றி இயேசு ராஜா மக நன்றி தெய்வமே மக நன்றி 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 நன்றி
जी, धन्यवाद அருமையான हो। தேவ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोगों, இங்கே கர்த்தர் சிலரை விசேஷ அபிஷேகத்தினால் நிரப்பி कुछ लोग को परमेश्वर विशेष अभिषेक से भर दिया है। இங்க ஒரு சகோதரன் ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பி यहाँ पर एक भाई को परमेश्वर ने विशेष अभिषेक से भर दिया है। தலை மேல கனமான ஊழியம் அவன் தலை மேல இருக்கு. उसके सिर पर एक बड़ा आदरमान सेवा है। அன்றைக்கு யோசேப்புக்குள்ள கொடுக்கப்பட்ட விசேஷித்த அபிஷேகம் उस दिन यहोशू को दिया गया हुआ विशेष अभिषेक இன்னைக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. आज के दिन उंडेला जा रहा है। சில பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு कुछ बच्चे पवित्र आत्मा का अभिषेक पाए हैं, அதை இழந்து போக கூடாது. उसे खो नहीं देना है, தொடர்ந்து தேவனுக்காக பயன்படுத்த लगातार परमेश्वर के लिए उपयोग ஆவியில कीजिए, நிரம்பி என்றைக்கும் ஜெபிக்க வேண்டும். आत्मा में भरकर रोज प्रार्थना करना है। இன்றைக்கு எனக்கு புதிய கிருபைகளை கொடுத்தார். आज के दिन मुझे परमेश्वर ने नया अनुग्रह दिया, என்னை புதிய அபிஷேகித்தார். मुझे नया रूप से अभिषेक किया। சொல்றவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ऐसे कहने वाले अपने दाहिने हाथ को அப்பா उठाएंगे। உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. पिता आपको धन्यवाद बोलिए, என்னை புதிதா அபிஷேகித்தார். मुझे नए तरह से अभिषेक என்னை किया, புதிதா நிரப்பினார். मुझे नए रूप से अभिषेक என்னை புதிய किया, கிருபையெல்லாம் நிரப்பினார். मुझे नए अनुग्रह से अभिषेक किया। ஒரு புதிய நீரூற்று உங்களுக்கு சுரந்திருக்கு. आपके लिए एक नया सोता फूट निकला சிலரை है। கத்தருக்கென்று கத்தர் வேறு பிரித்து कुछ लोगों को परमेश्वर ने अपने लिए अलग किया है। கத்தருக்காக வாழுங்க. परमेश्वर के लिए जीवन बिताइए, கத்தர் உங்களை ஆசீர்வதி. परमेश्वर आपको आशीष करेगा, கத்தர் உங்களை ஆசீர்வதி. परमेश्वर आपको आशीष करेगा। ஒரு விசேஷித்த தெய்வ பிள்ளைகளை ஜெபத்துல ஒரு அருமையான வாலிப தம்பியை परमेश्वर एक विशेष जवान भाई को ஒரு விசேஷித்த அபிஷேகம் एक विशेष अभिषेक மகனுக்குள்ள இறங்கி வந்ததை ஆவியில உணர்ந்தேன். उस बेटे पर उतर आया हुआ मैंने अनुभव किया। ஒருவேளை கீழே தள்ளி போட்டுட்டு ஆனால் அபிஷேகத்தின் நிறைவு வரும்போது சில நேரத்தில் பிடித்து நிற்கக்கூடிய பலன் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கும்போது கீழே போடும். जब खड़े रहने की शक्ति नहीं होती है तब अभिषेक में भरने पर नीचे गिर जाते हैं, ஆனா பலனை தரித்துக் கொள்ள வேண்டும். परंतु बल पा लेना है। கத்தர் குடித்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. परमेश्वर ने दिया हुआ अभिषेक साधारण अभिषेक नहीं है। இனியாவது கத்தருக்காக பயன்பட வேண்டும். तुम अब से परमेश्वर के लिए उपयोग होना है, இனியாவது கத்தருக்காக எழும்ப வேண்டும். अभी तो भी परमेश्वर के लिए उठना है। ஓ ஹalleluya. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही हमें आशीष करें। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। சகோதரனை மேற்கொள்ளும் காலம் வரும். भाई से संविधान होने का समय आएगा। தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोग ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேற்கொள்ளும் காலம் வரும். हर एक के जीवन में पार होने का समय आएगा। அந்த மேற்கொள்ளும் காலம் வரும்போது पार होने का समय जब आएगा, சத்ரு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். भले ही शत्रु आपके जीवन के आशीर्वाद को रोक दिया हो, இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை சத்ரு மூடி போட்டிருக்கலாம். भले परमेश्वर ने आपको दिया हुआ आशीर्वाद को शैतान ने बंद कर रखा हो, ஆனால் நீங்கள் மேற்கொள்ளும் காலம் வரும்போது इस सोते को पार करने का समय जिस दिन आएगा, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒன்றல்ல 7 ஊற்றுக்கண்களை கர்த்தர் திறப்பார். उस दिन एक नहीं आपके लिए परमेश्वर 7 सोते खोल निकालेगा। சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். संपूर्ण आशीर्वाद आपके जीवन में उतर आएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आपको आशीष करने के लिए உங்கள் வாழ்க்கையில 7 ஊற்றுக்கண்களை பரிபூர்ணமாய் சுரக்கும் போது आपका जीवन 7 सोते से भर जाते समय அதை குறித்து வாக்குவாதம் பண்ண ஒருவரும் வர மாட்டார்கள். उसके बाद विवाद करने के लिए कोई नहीं आएगा, அதை குறித்து கேள்வி கேட்க ஒருவரும் வர மாட்டார்கள். उसके बारे में प्रश्न पूछने के लिए कोई नहीं आएगा। அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க एक बार पूरी आशीर्वाद को पाने के लिए கர்த்தர் ஒவ்வொருவரை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும்படியாக परमेश्वर हमारे को योग्य पात्र बनाने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிங்க. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசருக்காக परमेश्वर का वचन संदेश दिया हुआ प्यारे दास जी के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிங்க. परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। இப்பொழுது அனுபவிக்கிற வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் जब जो भी अनुभव कर रहे हैं सारा क्लेश दुख तकलीफ संकट கர்த்தருக்காய் பொறுமையாய் நாம் சகித்து கொண்டிருப்போமேயானால் यदि हम परमेश्वर के लिए धीरज से सहते रहेंगे எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் காலம் வரும்போது सब कुछ पार करने का दिन
जब आएगा, சத்ருவான உங்கள் வாழ்க்கையில தூர்த்து போட்ட அத்தனை ஆசீர்வாதங்களே, शत्रु ने आपके जीवन में जो भी बंद कर रखा है सारा आशीर्वाद கர்த்தர் பல மடங்காய் சம்பூர்ணமாய் திருப்பி தருவார். परमेश्वर कई गुना अधिक संपूर्ण रीति से देगा। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திறக்கிற ஊற்றுக்கண்களை எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது. परमेश्वर आपके जीवन में जो सोता खोलेगा उसे कोई मनुष्य बंद नहीं कर सकेगा। திருப்தியான ஒரு ஆசீர்வாதம், संतुष्ट இந்த आशीर्वाद, ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க, उस आशीर्वाद को परमेश्वर के लोग पाने के लिए, கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும்படியாக परमेश्वर की आंखों में अनुग्रह मिलने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிக்கிறேன். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। नया गाना मुझे यीशु देता है, आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया, आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। पाप की गंदगी से मुझे उठाया, दिया उसने नया गीत मेरे जीवन में। पाप की गंदगी से मुझे उठाया, दिया उसने नया गीत मेरे जीवन में। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया, आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। किससे उसने मेरा प्राण को खींच के निकाला, खून से उसने बदबू सारा बिल्कुल दूर किया। किससे उसने मेरे प्राण को खींच के निकाला, खून से उसने बदबू सारा बिल्कुल दूर किया। आनंद से गाऊंगा जीवन पर अपनी प्रभु की स्तुति करूंगा। हालेलुया, आनंद से गाऊंगा जीवन पर अपनी प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। माता पिता भाई बहन सब कुछ वही है, निंदा लेकर उसकी महिमा करता रहूंगा। माता पिता भाई बहन सब कुछ वही है, निंदा लेकर उसकी महिमा करता रहूंगा। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया, आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। इस जहां की मुसीबतें क्या करेगी, उस जहां की जिंदगी पर आशा रखता हूँ। इस जहां की मुसीबतें क्या करेगी, उस जहां की जिंदगी पर आशा रखता हूँ। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया, आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना
साथ हमेशा मैं गाता रहूंगा। मेरे लिए जल्दी वो आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूंगा। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे लिए जल्दी वो आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूंगा। मेरे लिए जल्दी वो आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूंगा। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन पर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के बच्चों ने दिए हुए परमेश्वर के लिए दान ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार कर कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிவே. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிவே. पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிவே. पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆவியானவரை ஸ்தோத்திரிவே. पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। கிருபையாய் கர்த்தர் தந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி अनुग्रह रूप செலுத்துகிறோம். से दिया हुआ है सुबह की पुनरुत्थान के समय के लिए धन्यवाद। சமூகத்திலே தேவன் கூட்டி சேர்த்த தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி आपके செலுத்துகிறோம். सम्मुख में इकट्ठे हुए हर एक बच्चों के लिए धन्यवाद। யார் யார் துக்கத்தோடு வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் जो भी बच्चे दुख के साथ क्लेश के साथ संकट के साथ आंसू के साथ बड़े दर्द के साथ आपके सम्मुख में आया हो, கர்த்தர் தந்த வார்த்தையின்படியே प्रभु जी आपने दिया हुआ शब्द के தேவ अनुसार பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே परमेश्वर के लोगों के हर एक के जीवन அனுபவிக்கிற में எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் கண்ணீரையும் जो भी अनुभव किया हुआ वेदना कष्ट दुख और आंसुएं மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். उसे संविधान करने का उस पर पार करने का दिन आएगा। மேற்கொள்ளக்கூடிய காலம் வரும்போது जब संविधान पार करने का दिन आएगा, இதுவரையிலும் சத்துருவானவன் மூடி போட்ட அல்லது அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை பண்ண எல்லா ஆசீர்வாதங்களையும் अब तक शत्रु ने जो भी आशीर्वाद बंद किया है या जो भी आशीर्वाद को अनुभव नहीं करने दिया, இந்த பிள்ளைகள் 7 மடங்காய் பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். उसे 7 गुना अधिक उसे सिद्ध रूप से पाने के लिए सहायता कीजिए। நல்ல நாம மகிமைப்படும். आपकी शुभ नाम महिमा हो जाए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து आपके ஆசீர்வதியும். बच्चों ने दिए हुए दान को आप स्वीकार कर आशीष कीजिए। மகிமையான ஊழியத்திலே அது பிரயோஜனமாய் பயன்பட அனுகிரகம் आपकी செய்யும். सेवा में वो महिमामय रूप से उपयोग होवे। தாசனை அதிகமாய் பலப்படுத்துவீராக. दास जी को परमेश्वर आप अधिक सा बलवंत कीजिए। மாலை 5 மணிக்கு நடக்க இருக்கிற ஆராதனை மறுபடி நீர் ஆசீர்வதிப்பீராக. शाम को 5 बजे होने वाली आराधना को भी आशीष कीजिए। எல்லா தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேரு. सभी परमेश्वर के लोगों को अपने सम्मुख में ले आइए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी शुभ नाम महिमा हो जाए। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। आमीन। इन आत्मावे ये मेरे मन कतरे को धन्य स्तोत्री। के इन जो कुछ मुझ मुझ में में उसके बस पवित्र नाम नाम को स्तोत्री। धन्य के। इन ये मेरे मन आत्मावे यहोवा को कतरे धन्य के, स्तोत्री। उसके कतरे किए से किसी भी सागर उपकार को नहीं बाबा भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம், आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया
हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।